அண்மைச் செய்தி மே 23 அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது இருக்கும் குற்றச்சாட்டு என்ன? தற்போது சிறப்பு நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மே 23 கண்டிப்பாக ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் ஒரு புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூற்று சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவர் மீதும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு 2019 காவல்துறை தரப்புல ஒரு குற்ற பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதை அடுத்து இந்த வழக்கானது தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில இருவருமே இன்று நேரில் ஆஜராகல. இதையடுத்து இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி பிரபாகரன் முன் இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதி மே 23 அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி நேரில் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.